வேண்டாமா இப்போ உனக்கு? பிரகல்யாவுக்கு பூரி வேணுமா வேண்டாமா? பூரி வேணும்னா அந்த அங்கே வை. புக்கை தொட்டுக்க முடியும், புக்கை மிதிக்க பாரு சாமி, கண்ணில் வச்சுக்கோ. சாரி சொல்லிடு. பூரி வேணும்னா அப்படியே அமைதியாக அங்கே உட்காந்துருக்கணும். ஓகேயா? ஓகே சொல்லு. வர பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தியை விட பூரி தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. பூரி வேணும்னா அமைதியாக இருக்கணும், பூரி வேணும் இதை பண்ணு, பூரி வேணும் அதை பண்ணு சொன்னால் சொல் பேச்செல்லாம் கிட்ட சமத்தாக இருந்துக்கிட்டுதா. அப்படி தான் இன்னைக்கு காலையில் பூரி ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு 2 பூரியை சுட்டு கையில் கொடுத்துட்டு அப்புறம் காக்காவுக்கு 2 பூரி சுட்டுட்டு நான் கொண்டு போனோம்னா அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்களே பாருங்களேன். எப்போதுமே வந்துட்டு பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி காக்காவுக்கு சாப்பாடு வைப்பேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இவளுக்கு கையில் கொடுத்துட்டு அப்புறம் நான் காக்கா கொண்டு வந்தா அவள் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு காக்காவுக்கு வந்து பூரியை பிச்சு போட்டுட்டு இருக்கா அவள் பூரியை. அதில் வேற சண்டை போடாதீங்க, சண்டை போடாமல் சாப்பிடுங்க டைலாக் வேற. விஷயங்கள் இப்படி தாங்க நம்ம சொல்லிக் கொடுக்காமே கிட்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்